எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் அம்பாளோட மகிமையை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாமா? அம்பாளுடைய திருநாமம் சிவா. சிவ என்பது பரமேஸ்வரனை குறிப்பது. சிவா என்றால் அது அம்பாளை குறிப்பது. அம்பாள் எப்படிப்பட்டவள் என்பதற்கு மற்றொரு விளக்கம் உண்டு. பரமேஸ்வரனுக்கு வைத்தியநாதன் என்றொரு திருநாமம். எந்த விதமான நோயையும் தீர்ப்பவர். பவரோகத்தை, அதாவது பிறவி பிணியை தீர்ப்பவர். அதனால் வைத்தியநாதராக இருப்பவர். உலகத்திலே எந்த நோயாக இருந்தாலும் சரி, இந்த விஸ்வத்தில் உள்ள துயரம், துன்பம், கோளாறு அனைத்துக்கும் ஔஷதமாக இருப்பவர். ஒருவேளை அவருக்கே ஏதாவது நோய் வந்தால் பகவானுக்கு நோய் வருமா என்று கேட்கக்கூடாது. நமது நாட்டு மகான்கள் எல்லாம் எப்படி அன்பு வைத்தார்கள் என்றால், ஐயோ சுவாமிக்கு கால் வலிக்குமே என்று பதறினார்கள். சுவாமிக்கு கால் வலிக்குமா என்று கேட்டால் அது அறிவு. சுவாமிக்கு கால் வலிக்குமே என்று கவலைப்பட்டால் அது அன்பு. சுவாமியிடம் அறிவு வேலை செய்யக்கூடாது. பகவானிடம் போய் எனக்கு அறிவு ஜாஸ்தி என்று நினைத்தல் தவறு. பகவானிடம் அந்த அறிவை செலுத்தினால் அது நம்மை காப்பாற்றாது. பகவானிடம் வேலை செய்ய வேண்டியது அவருக்கு கால் வலிக்குமே என்று கவலைப்படுவது பக்தி. இது அஞ்ஞானம்தான். ஆனால் இந்த அஞ்ஞானத்தில் இருப்பது உயர்ந்த பக்தி. வைத்தியநாதனுக்கே உடம்பு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அவருக்கே ஔஷதமாக இருப்பவள் யார்? சிவாவாக உள்ள சாஸ்வத அம்பாள் பரமேஸ்வரி தான். ஆதிசங்கர பகவத்பாதாருடைய வர்ணனையே அலாதி. அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அவர் வர்ணித்து கொண்டே வரும்பொழுது, அம்பாள் ஒரு காதில் சூரியன் அணிந்து கொண்டிருக்கின்றாள், மற்றொரு காதில் சந்திரனை அணிந்து கொண்டிருக்கின்றாள் என்கிறார். வேறொரு விதமாக வர்ணனையும் உண்டு. அம்பாளுடைய கண்களில் ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். சூரிய சந்திரரை தன்னுடைய கண்களாக கொண்ட அதே அம்பாள் ஒரு காதில் சூரியனையும் மற்றொரு காதில் சந்திரனையும் அணிந்து கொண்டிருக்கின்றாள் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதனால்தான் அபிராமி பட்டர் சொன்ன நாளில் முழு நிலவு வரவேண்டும் என்பதற்காக தன்னுடைய காதுகளில் இருந்த தாடகத்தை சுழற்றி போட்டாள். காதிலிருந்த சந்திரனை அவள் போட்டதும் அது வானத்து சந்திரனாக போய் நின்றது என்று அபிராமி பட்டர் சரித்திரத்தை சொல்லும்போது சொல்வார்கள். சாதாரணமாக நோக்கும்போது அம்பாள் தன் திருக்காதுகளில் தோடு அல்லது தாடங்கம் அணிந்து கொண்டிருப்பதைப் போல்தான் இருக்கும். ஆனால் அந்த தாடங்கத்திற்கு என்ன மகிமை என்பதை ஆச்சாரியர் பாடுகிறார். சிவானந்த லஹரி பாடும்போது சிவபெருமானிடம் ஆச்சாரியர் ஒரு கேள்வி கேட்டார். கழுத்தில் என்னவோ கரை மாதிரி இருக்கிறதே, கருநீலமாக. அதை பார்த்துவிட்டு நீலகண்டன் என்று உமக்கு பெயரும் வைத்துள்ளோமே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்றார். பரமேஸ்வரனிடம் கேள்வி எழுப்பி உரிமையோடு சண்டை போடக்கூடிய நிலைமை ஆச்சாரியருக்கு இருந்தது. ஏனென்றால் பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரீத்தியான குழந்தை என்பதால் ஆச்சாரியர் அதை கேட்க முடியும். கேட்டார். பார்க்கடலை கடைந்தபோது ஆலகால விஷம் குபு குபுவென்று பொங்கி வந்தது.
அந்த விஷத்தை பார்த்து அனைவரும் பயந்து ஓடினார்கள். அதுவரையிலும் சண்டை போட்ட தேவர்களும் அசுரர்களும் கூட நடுநடுங்கி ஒன்றாக ஓடினார்கள். இதென்ன சுவாமி ஆச்சரியம்! ஆலகால விஷயத்தின் காற்றுப்பட்டாலே விஷம். ஆனால் அந்த விஷம் உங்களுக்கு முன்னால் வந்தபோது அதை ஓர் உருட்டி எடுத்து விழுங்கி விட்டீர்களாமே, இதென்ன குளிகையா என்று ஆச்சாரியர் கேட்டார். அதற்கு அடுத்ததாக மற்றொரு சந்தேகம் வருகிறது. அதுவோ விஷம். உள்ளே போனாலும் விஷம்தான், கழுத்தில் நின்றாலும் அது விஷம்தானே. நாம் என்ன கதை சொல்கின்றோம்? ஆலகால விஷத்தை பரமேஸ்வரன் விழுங்கினார். அது உள்ளே போய்விடக்கூடாது. போனால் பகவானுக்குள்ளே இருக்கும் அண்ட சராசரங்களையும் அது அழித்துவிடும் என்பதால் அம்பாள் பக்கத்தில் இருந்து டக்கென்று கழுத்தை பிடித்தாள். பிடித்தவுடன் விஷம் அங்கேயே தங்கிவிட்டது. அதனால் நீலகண்டனாக ஸ்ரீகண்டனாக மாறினார் என்கின்றோம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இப்படி கழுத்தில் இருக்கும் விஷம் எவ்வளவு நாட்களாக இருக்கிறது? 4 வருடங்களாக இருக்கின்றதா? 40 வருடங்களாக இருக்கிறதா? 4000 வருடங்களாக இருக்கிறதா என்பதுதான். இதற்கு எப்படி பதில் சொல்வது? இது என்றைக்கு நடந்தது என்றே தெரியாது. எங்களுடைய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காலத்திலிருந்து அங்குதானே இருக்கிறது. விஷத்தை இவ்வாறு வைத்திருந்தால் ஆபத்து வராதா? இவ்வாறு கழுத்தில் உள்ள விஷத்தால் எங்கள் ஈசனுக்கு எந்த கோளாறும் வரவில்லை. ஏன் கோளாறு வரவில்லை என்பதற்கான காரணத்தை ஆச்சாரியர் விளக்குகின்றார். எங்கள் அம்மாவுடைய தாடங்க பாக்கியம், அதனால்தான் விஷம் எதுவும் செய்யவில்லை என்றார். தவஜனனி தாடங்க மகிமா, அம்மாவுடைய தாலிபாக்கியம் என்று சொல்வது போல தாடங்க பாக்கியம் என்றார் ஆதிசங்கரர். இதையே இன்னும் சிறிது விஸ்தரித்து பார்க்கின்றார் அபிராமி பட்டர். அவர் சாப்பிட்ட போது அது ஆலகால விஷம்தான், கழுத்தில் நின்ற போதும் ஆலகால விஷம்தான். ஆனால் எங்கள் அம்மா தன் கையை கொண்டு போய் அவர் கண்டத்தில் வைத்த உடனேயே அந்த விஷம் அமுதமாக மாறிப்போயிற்று. அமுதமாக மாறிய பிறகு அதனால் என்ன கேடு வர முடியும்? வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய கன்னிகை என்று அபிராமி பட்டர் பாடுகின்றார். எங்கள் தாய் செய்த அந்த பராக்கிரமம் அவ்வளவு உயர்வானது. தாயாக இருப்பவள் சிவகாமேஸ்வரியாக சிவகாமேஸ்வரருடைய திருத்தொண்டையில் அமர்ந்து கொண்டிருப்பாள். தன்னுடைய திருக்காதுகளில் சூரியனையும் சந்திரனையும் தாடகங்களாக அணிந்து கொண்டிருக்கின்றாள். சிவாவாக உள்ளவளே சுவாதீன வல்லபவாகவே இருப்பவள். சுவாதீன வல்லபா என்றால் அந்த சிவகாமேஸ்வரியே தனக்கு சுவாதீனமாக வைத்திருப்பவள். அம்பாள் சொன்னால் சிவகாமேஸ்வரர் எதையும் செய்வாராம். அதனால்தான் சக்தி இல்லை என்றால் சிவனே என்று கிடக்க வேண்டும் என்று பழக்கத்தில் சொல்வோம். இதனால் சிவனுக்கும் சக்திக்கும் போட்டி என்று பொருள் இல்லை. சிவசக்தி இரண்டையும் ஐக்கியமாக பார்ப்பதுதான் நமது மரபு. போட்டி கிடையாது. கடைசியில் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமமானது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக இருப்பவள் என்று முடியும். சிவம் என்பதற்கும் சக்தி என்பதற்கும் என்ன பொருள்? அந்த வார்த்தைகளிலிருந்து நாம் வேறென்ன அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும்? பின்னால் மற்றொரு திருநாமம் வரும், ஸ்ரீமன் நகர நாயக்கா. ஸ்ரீமன் நகரத்தில் உள்ளவள்.
சிந்தாமணி கிரகத்தில் இருப்பவள் என்று கூறி அதற்கு பிறகு பஞ்சபிரம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாள் என்றும் வரும். பஞ்சபிரம்மாசன சத்திதா, பஞ்ச பிரேதங்களில் அமர்ந்திருப்பாள் என்றும் பொருள் தருவதாக இன்னும் ஒரு திருநாமம் வரும். பஞ்ச பிரம்மாசனம் என்றால் என்ன? பஞ்ச பிரேதங்கள் என்றால் என்ன? சிவம் என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் மிக சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த திருநாமங்களை சரியாக உணர முடியாமல் போகும். ஸ்ரீவித்யா உபாசனை செய்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் சாதாரணமாகவே தெரியும். இது சாக்தத்தில் அமைந்துள்ள விஷயம். சற்றே விஸ்தாரமாக காண்போம். சிவம் என்றால் நாம் சிவபெருமான் என்று நினைக்கின்றோம். சிவபெருமான் என்றால் என்ன வடிவம்? மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் இதனை பற்றி இன்னும் விரிவாக ஆலோசனை செய்வோம். நன்றி, வணக்கம்.